அம்மா, டிவில அந்த படத்துல பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணுமா, பந்தம் கிந்தம் வேணாமா அப்படின்னு ஒரு காமெடி வருதே. எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். பந்தம் என்றால் என்னம்மா? அதுக்கும் இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அது ரொம்ப பிரபலமான காமெடி பாப்பா. இதை பற்றி சொல்கிறேன் கேள். ஆரம்ப காலத்தில் மக்கள் விறகடுப்பில் தான் சமைத்தார்கள். கோடை காலத்தில் கிடைக்கும் விறகுகளை மழைக்காலங்களில் ஈரமாகிவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக சேமித்து வைத்து பயன்படுத்தினர். விறகுக்காகவே தனியாக மரங்களை வளர்ப்பார்கள். அந்த மரங்களை ஒரே அளவில் வெட்டி பெரிய பெரிய கூடாரங்களில் மழையில் நனையாமல் பாதுகாப்பார்கள். அங்கு பெரிய தராசுகளை போட்டு விறகுகளை எடை போட்டு விற்பார்கள். அந்த இடங்களை விறகு கடைகள் அல்லது விறகு டிப்போ என்று கூறுவார்கள். அந்த விறகுகளின் முனையில் வைக்கோல்களை சுற்றி அதில் நெருப்பு வைத்து எரிய வைப்பார்கள். அதுதான் பந்தம் அல்லது தீப்பந்தம். ஓ, அப்படியா? அப்போ பெட்ரோமேக்ஸ் லைட் என்றால் என்ன? அதுதான் இப்ப நாம பயன்படுத்துற கரண்ட் லைட்டாமா? இல்லை பாப்பா, விறகடுப்புக்கு பிறகு கரண்ட் வருவதற்கு முன்பு ஒரு காலம் இருந்தது. அப்போது மண்ணெண்ணெய் தான் மக்களின் முக்கிய எரிபொருள். முதலில் மண்ணெண்ணெய் அடுப்புகளை பற்றி கூறுகிறேன் கேள். மக்கள் சமைக்க மண்ணெண்ணெய் அடுப்புகளை பயன்படுத்தினார்கள். அதில் 2 வகை உண்டு. ஒன்று 3 ஸ்டவ். இது நிறைய திரிகளை கொண்டது. ஒரு சிறிய இரும்பு டேங்கில் மண்ணெண்ணெயை ஊற்றி வைப்பார்கள். அதில் நினைந்த திரி மேலே உள்ள சிறிய பைப் மூலம் வெளியே வரும். அந்த திரியை தீப்பெட்டி வைத்து எரிய வைத்தால் அது மெதுவாக எரியும். இன்னொன்று பம்பு ஸ்டவ். ஒரு டேங்கில் மண்ணெண்ணெய் ஊற்றி மூடிவிடுவார்கள். அதிலிருந்து சிறிய நீளவாக்கிலான குழாய் மூலம் சிறு பர்னருக்கு மண்ணெண்ணெய் செல்லும். அந்த டேங்கில் உள்ள சிறிய பம்பை நாம் கையால் அடிக்க அடிக்க பர்னருக்கு எண்ணெய் வேகமாக செல்லும். பர்னர் சூடாகி அதன் மூலம் நெருப்பு சீறி கொண்டு வரும். இது ரொம்ப வேகமாக எரியும். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கே. அப்போ பெட்ரோமேக்ஸ் லைட்டும் இப்படித்தானா? ஆமாம், கிட்டத்தட்ட அதே போலதான். பெட்ரோமேக்ஸ் என்பது மண்ணெண்ணெயில் எரியக்கூடிய பித்தாளையாலான ஒரு அழகான விளக்கு. கீழே ஒரு சிறிய டேங்க் இருக்கும். அதில் ஊற்றப்பட்ட மண்ணெண்ணெயானது நாம் பம்பு அடிக்க அடிக்க ஒரு சிறிய உயரமான பைப்பின் மூலம் மேலே வரும். அங்கே துணி போல ஒரு பொருள் இருக்கும். அதற்கு பெயர் மேண்டில். அந்த மண்ணெண்ணெய் மேண்டிலில் பட்டு எரிய எரிய பளீரென பகல் போல வெளிச்சத்தை அந்த மேண்டில் கொடுக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் என்றால், ஒரு முறை எரிந்த மேண்டிலான மீண்டும் பழையபடி துணி வடிவிற்கு மாறாது. அது அப்படியே சாம்பல் போல் மிகவும் மென்மையாகிவிடும். அம்மா, எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம். அந்த துணி எரிஞ்சு சாம்பலான பிறகு எப்படி அந்த சாம்பல் மீண்டும் மீண்டும் இவ்வளவு வெளிச்சம் கொடுக்கிறது? அது என்ன மேஜிக்கா? மேஜிக் இல்லை பாப்பா, அது ஒரு அருமையான அறிவியல். நான் சாம்பல் என்று சொன்னேன் அல்லவா? நிஜத்தில் அது வெறும் சாம்பல் கிடையாது. நாம் கடையில் வாங்கும் அந்த புதிய மேண்டில் துணியில் சில குறிப்பிட்ட ரசாயனங்களை நன்றாக தடவியிருப்பார்கள். முக்கியமாக தோரியம், சீரியம் மற்றும் இட்ரியம் போன்ற உலோக உப்புகளை தான் அதில் தடவியிருப்பார்கள். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அது என்ன செய்யும்? நீ முதல் முறை அந்த துணியை எரிய வைக்கும் போது அதில் உள்ள சாதாரண நூல் துணி மட்டுமே எரிந்து போய்விடும். ஆனால் அதில் தடவப்பட்ட அந்த ரசாயனங்கள் நெருப்பில் வெந்து தோரியம் ஆக்சைடு மற்றும் சீரியம் ஆக்சைடு என்ற கெட்டியான பொருளாக மாறிவிடும். களிமண் பானை சுட்ட பிறகு எப்படி உறுதியாக மாறுமோ அதுபோல ஒரு மெல்லிய கூடு கட்டி நின்றுவிடும். பார்க்க அது வெள்ளை நிற சாம்பல் போல தெரிந்தாலும் நிஜத்தில் அது அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு மெல்லிய பீங்கான் கூடு. அது அடுத்த முறை நீ பம்பு அடித்து மண்ணெண்ணெய் கேஸாக மாறி அந்த பர்னருக்குள் வரும்போது அந்த மெல்லிய கூடு தீப்பிடித்து எரியாது. மாறாக அந்த நெருப்பின் அதிகபட்சமான சூடுபட்டு அந்த சாம்பல் போன்ற கூடு பளபளப்பாக ஒளிரத் தொடங்கும். இதை அறிவியலில் கேண்டோலுமினசன்ஸ் என்று சொல்வார்கள். இரும்பு சூடானால் எப்படி தகதகவென பிரகாசமாக மின்னுமோ அதே போலதான் இதுவும். அதனால்தான் அதை தொட்டால் சுக்குநூறாக உடைந்துவிடும். ஆனால் தொடாமல் பாதுகாத்தால் ஒவ்வொரு முறையும் பகல் போல பிரகாசமாக ஒளிரும். வாவ், பார்க்க சாம்பல் போல இருந்தாலும் அதுக்குள்ள தோரியம், சீரியம்னு இவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கா? இவ்வளவு கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய இந்த லைட்டை எங்க பயன்படுத்துவார்கள்? அந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டை எரிய வைத்துதான் கோயில் சாமி ஊர்வலங்கள், இரவு நேர திருமண ஊர்வலங்கள் எல்லாவற்றிலும் வெளிச்சத்திற்காக பயன்படுத்துவார்கள். அதற்கு முந்தைய காலங்களில்தான் வெளிச்சத்திற்கு அந்த தீப்பந்தங்களை பயன்படுத்தினர். அதே போல வீடுகளுக்குள் வெளிச்சத்திற்காக சிறிய ஒரு திரி கொண்ட சிமினி விளக்குகள், காற்றில் அணையாமல் கண்ணாடி போட்ட அரிக்கன் விளக்கு போன்றவற்றை மண்ணெண்ணெய் ஊற்றி பயன்படுத்தினார்கள். சுருக்கமாக சொன்னால், அந்த காலத்தில் மண்ணெண்ணெயால் அடுப்பும் எரிக்க முடியும், வீடெல்லாம் வெளிச்சமும் கொடுக்க முடியும். அப்படியா? மண்ணிலிருந்து கிடைப்பதால் தான் அதற்கு மண்ணெண்ணெய் என்று பெயராமா? சரியாக கேட்டாய்.
வெளிநாடுகளில் பல 1000 அடிக்கு கீழே மண்ணின் அடியிலிருந்து எரியக்கூடிய கச்சா எண்ணெய் கிடைக்கிறது. அதை நம் அரசாங்கம் அதிக விலை கொடுத்து வாங்கி அதை சுத்தம் செய்து அதில் உள்ள மண்ணெண்ணெயை பிரித்து எடுப்பார்கள். பிறகு அதை நம் மக்களுக்கு ரேஷன் கடைகளின் மூலம் மானிய விலையில், அதாவது அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த விலையில் வழங்கினார்கள். அதை வாங்குவதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு செல்லும் சிறிய கேன்களில் வாங்கி சென்று பயன்படுத்தினர். அம்மா, நான் யாரையும் அப்படி மண்ணெண்ணெய் கேன்களோட ரேஷன் கடையில பார்த்ததே இல்லையே அம்மா. நீ சொல்வது உண்மைதான் பாப்பா. சில காலத்திற்கு பிறகு அரசாங்கம் சிலிண்டரில் அடைக்கப்பட்ட சமையல் எரிவாயுவை மக்களுக்கு வழங்க தொடங்கியது. சிலிண்டர் பயன்பாடு பரவலாக வந்த பிறகு சமையலுக்கு மண்ணெண்ணெய் தேவைப்படாமல் போனது. அதனால் ரேஷனில் மக்களுக்கு வழங்கப்பட்ட மண்ணெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் மக்களுக்கு கிடைத்த அந்த மண்ணெண்ணெய் என்னதான் ஆனது, இப்போது அவை எதற்கு பயன்படுகிறது என்று எனக்கே சரியாக தெரியவில்லை. ஓஹோ, மண்ணெண்ணெய் இல்லைனா இப்போ அந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டும் கிடையாதா? ஆமாம் பாப்பா, இப்ப மண்ணெண்ணெய் பயன்பாடு குறைந்து விட்டதால் பெட்ரோமேக்ஸ் லைட், வீடுகளில் பயன்படுத்திய சிமினி விளக்கு, அரிக்கன் விளக்கு எதுவுமே பயன்பாட்டில் கிடையாது. எல்லாமே பழங்கால பொருட்களாக மாறிவிட்டன. மின்சாரம் முழுமையான பயன்பாட்டிற்கு வந்த பிறகு மக்கள் டியூப் லைட், சார்ஜ் செய்யப்பட்ட LED லைட், குண்டு பல்ப் ஆகியவற்றை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். வெளிச்சம் மட்டுமில்லாமல் மின்சார அடுப்புகளையும் சமைக்க பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். சிலிண்டர் வந்தப்புறம் சமையல் ரொம்ப ஈஸியா இருக்கும்ல? கண்டிப்பாக. சிலிண்டர் எரிவாயு மக்களுக்கு சமையல் எரிவாயுவாக வழங்கப்பட்டது. இப்போது சமையலுக்கு மட்டுமில்லாமல் ஆட்டோ, கார், பஸ் போன்ற வாகனங்களும் பெட்ரோல், டீசலுக்கு பதிலாக இந்த எரிவாயுவை பயன்படுத்தி தான் ஓடுகின்றன. ஆரம்பத்தில் கேஸ் ஸ்டவ்வை மக்கள் வாங்கிய போது அதை பற்ற வைக்க தனியாக லைட்டர் பயன்படுத்தினர். ஆனால் இப்போது ஸ்டவ்வை ஆன் செய்ததும் அதிலிருந்தே தீப்பொறி வந்து தானாக எரியக்கூடிய கேஸ் ஸ்டவ்கள் விற்பனைக்கு வந்துவிட்டன. இது மிகவும் பாதுகாப்பானது என்றுதான் நான் சொல்கிறேன். எப்படி அம்மா, தானாக எரியும் அடுப்புதான் பாதுகாப்பானதுன்னு உறுதியா சொல்றீங்க? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாப்பா. உன்னை போல சுட்டி குழந்தைகள் உள்ள வீடுகளில் அம்மா எப்படி இந்த அடுப்பை திருகினார்கள், நாமும் செய்து பார்ப்போமே என தெரியாமல் கேஸ் ஸ்டவ்வை ஆன் செய்துவிட்டால் என்ன ஆகும்? அது தானாக எரியும் அடுப்பாக இருந்தால் ஆன் செய்ததும் அடுப்பு பர்னரில் நெருப்பு பற்றி கொண்டு எரிய தொடங்கிவிடும். இதனால் அடுப்பில் உள்ள எரிபொருள் வீணாகத்தான் போகுமே தவிர பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் தனியாக லைட்டர் கொண்டு பற்ற வைக்கப்படும் பழைய மாடல் ஸ்டவ்வாக இருந்தால் அப்படி ஆன் செய்ததும் நெருப்பு பற்றாது. ஆனால் உள்ளே இருக்கும் கேஸ் மட்டும் பர்னர் மூலம் வெளியேறி கிச்சன் முழுவதும் பரவிவிடும். அப்போது யாராவது லைட்டரோ தீக்குச்சியோ பற்ற வைத்தால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால்தான் சொல்கிறேன், சிறு பிள்ளைகள் உள்ள வீடுகளில் மிகவும் பாதுகாப்பானது தானாக எரியக்கூடிய கேஸ் ஸ்டவ் தான். ஆமா அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. ரொம்ப ஆபத்தான விஷயம்தான் அது. உங்ககிட்ட பேசியதில் பழைய காலத்து விறகடுப்புல ஆரம்பிச்சு பந்தம், பெட்ரோமேக்ஸ் லைட்ல ஆரம்பிச்சு மண்ணெண்ணெய் பற்றியும் இப்போதைய கேஸ் அடுப்பு பற்றியும் நான் இன்று மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் தெரிந்து கொண்டேன் அம்மா. ரொம்ப நன்றி. இது ஒளியின் பயணம்.